இப்போ அடுத்த ப்ராப்ளம் find a dy by dx if x is equal to a cos power 4 theta y is equal to b sin power 4 theta. இப்போ parameter வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா theta அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த dy by dx கண்டுபிடிக்கும் போது நம்ம parameter வந்து thetaன்றதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஃப்ரென்சியேஷன் செய்யணும். இப்போ x is equal to a cos power 4 theta எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம parameter theta அப்படின்றதுனால டிஃப்ரென்சியேஷன் என்ன எழுதணும்? dx by d theta எழுதணும். With respect to theta, differentiation of x with respect to theta அப்படின்றதுனால dx by d theta எழுதணும். ஸோ a வந்து கான்ஸ்டன்ட்டு கூட இருக்கும். இப்போ cos power 4 theta வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு x power 4 அப்புறம் cos theta அப்படி இருக்குது. ஸோ x power 4க்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன எழுதுவீங்க? 4x cube. அதனால் x power 4க்கு 4x cube எழுதுகிற மாதிரி இப்போ நம்ம 4 cos cube theta ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு x power 4 அதுக்கப்புறம் அந்த எக்ஸுக்கு பதிலாக cos theta இருக்குது. அதனால் x power 4க்கு 4 cos cube theta. அப்புறம் cos thetaவுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் sin theta. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கு. இப்போ ஸோ cos power 4 thetaவுக்கு டிஃப்ரென்சியேஷன் 4 cos cube theta into minus sin theta. cos thetaவோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin theta. ஸோ therefore இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மைனஸு இந்த 4 இந்த a எல்லாத்தையும் ஒன்றா முன்னாடி எழுதிக்கிட்டிங்கன்னா மைனஸ் 4a cos cube theta sin theta. இப்போ அடுத்தது அதே மாதிரி y is equal to b sin power 4 theta எடுத்துக்கோங்க. இதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y with respect to theta அப்படின்னா dy by d theta. இப்போ b வந்து கான்ஸ்டன்ட்டு தனியாக வச்சுக்கிட்டு sin power 4 thetaவும் அதே மாதிரி தான். இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் x power 4 அப்புறம் ஒரு sin theta அந்த மாதிரி x power 4க்கு 4x cube மாதிரி 4 sin cube theta. அப்புறம் sin thetaவோட டிஃப்ரென்சியேஷன் வந்து cos theta. அதனால் இப்போது இதோடைய கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக வெளியில் 4b அப்படின்னு எழுதிட்டு sin cube theta cos theta. ஸோ இது ரெண்டுத்தையும் பேராமெட்ரிக்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. therefore இப்போ dy by dx is equal to இந்த பேராமெட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்படி எழுதணும்? dy by d theta divided by dx by d theta. ஸோ dy by d theta என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போது 4b sin cube theta cos theta. dx by d theta என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? மைனஸ் 4a cos cube theta sin theta. ஸோ இப்போது 4 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த sin cube ஒரு sin theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி sin ஸ்கொயர் இருக்கும். cos cubeல இந்த cos theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு cos ஸ்கொயர் இருக்கும். ஸோ therefore என்ன மீதி இருக்குது? மைனஸ் b by a sin ஸ்கொயர் theta by cos ஸ்கொயர் theta மீதி இருக்குது. sin ஸ்கொயர் theta by cos ஸ்கொயர் theta அப்படின்றது tan ஸ்கொயர் theta. ஸோ இதான் வந்து dy by dx. ஸோ இது மாதிரி பேராமெட்ரிக் டிஃபரன்சியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பேராமீட்டர் வச்சு இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அடுத்து t பேராமீட்டர் வச்சு அடுத்த ப்ராப்ளம் ஃபைண்ட் dy by dx if x is equal to a cos t plus t sin t. அப்புறம் y is equal to a sin t minus t cos t. ஸோ இதில் பேராமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா t. ஃபைண்ட் dy by dx. சரியா? இப்போது நம்ம வந்து x is equal to a cos t plus t sin t எடுத்துக்கிறோம். இதை பேராமீட்டர் t அப்படின்றதுனால இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்னா dx by dt எழுதணும். dx by dt எழுதணும். a கான்ஸ்டன்ட்டு. இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் cos t plus t sin tக்கு எப்படி எழுதுகிறேன் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. cos tயோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin t முடிஞ்சது. cos tயோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் sin t ப்ளஸ் இப்போ இந்த t sin t வந்து நம்ம வந்து இங்கே uvயில் போடணும். t இன்ட்டு sin t ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஸோ அதனால் அது uv மெத்தடில் போடணும். அப்போ uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். இந்த டேஷ் போட்டு எழுதாமல் நம்ம டிஃப்ரென்சியேஷன் டைரெக்டாக எழுத போகிறோம். அப்போ t இன்ட்டு sin tக்கு டேஷ் போட்டால் sin tயோட டிஃப்ரென்சியேஷன் வந்து cos t. uv டேஷ் அப்படின்னா t, sin tயோட டிஃப்ரென்சியேஷன் cos t ப்ளஸ் sin t இன்ட்டு
டீயோட டிஃபரன்சியேஷன் 1. சரியா? யூவி மெத்தடில் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ அதனால் டி சைன் டீயோட டிஃபரன்சியேஷன் காஸ் டி ப்ளஸ் சைன் டி இன்ட்டு டீயோட டிஃபரன்சியேஷன் 1. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், ஏவால் உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஏவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ சைன் டி. இது ஃபஸ்ட்டு டேர்ம் பெருக்குனிங்கன்னா மைனஸ் ஏ சைன் டி. இப்போ செகண்ட் டேர்ம் ஏவால் இது ஃபுல்லாத்தையும் பெருக்குன்னா ஏடி காஸ் டி, அப்புறம் இங்கே வந்து ஏ சைன் டி. இப்போ என்னாச்சு, ஏ சைன் டி ஏ சைன் டி கேன்சல் ஆகிட்டதுனால ஏடி காஸ் டி மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு டிஎக்ஸ் பை டிடி. அடுத்தது இதே போல் நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு சைன் டி மைனஸ் டி காஸ் டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டி மைனஸ் டி காஸ் டி இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் பேராமீட்டர் வந்து டீன்றதுனால டிஒய் பை டிடி. அப்போது ஏ இன்ட்டு இதை டிஃப்ரென்சியேஷன் அதே மாதிரி தான், சைன் டியோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் டி மைனஸ் இப்போது வந்து நீங்கள் டி காஸ் டியை வந்து யூவி மெத்தடில் பண்ணணும். அப்போது மைனஸ் வெளியில் இருக்குது, யூவி டேஷ் அப்படின்னா டி இன்ட்டு காஸ் டியோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் டி யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் அப்படின்னா காஸ் டி இன்ட்டு டியோட டிஃப்ரென்சியேஷன் 1. சரியா? இப்போது இதை வந்து நம்ம வந்து ஏவால் பெருக்கணும். அது இந்த ப்ராக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா ஏ காஸ் டி இது பெருக்குனிங்கன்னா ஏ காஸ் டி. அப்புறம் இங்கே வந்து இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டி சைன் டி ஆகிடும். இங்கே பெருக்குனா ப்ளஸ் டி சைன் டி ஆகிடும். கூட இந்த ஏவை பெருக்குனா ஏடி சைன் டி. அப்புறம் இந்த மைனஸோட இங்கே இது பெருக்குனா காஸ் டி வரும். அதனால் இதை பெருக்குனிங்கன்னா அந்த ஏவை கொண்டு போய் அங்கே பெருக்குனிங்கன்னா மைனஸ் ஏ காஸ் டி. அப்போ ப்ளஸ் ஏ காஸ் டியும் மைனஸ் ஏ காஸ் டியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மீதி ஏடி சைன் டி இருக்குது. இதுதான் டிஒய் பை டிடி. ஸோ இப்போ வந்து டிஃபரன்சியேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது பேராமெட்ரிக்கில் நம்ம எப்படி எழுதணும், டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் டிஒய் பை டிடின்றது ஏடி சைன் டி, டிஎக்ஸ் பை டிடின்றது ஏடி காஸ் டி. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏடி கேன்சல் ஆகிட்டு சைன் டி பை காஸ் டின்னு என்ன வருது, tan டி. ஸோ இதுதான் வந்து பேராமெட்ரிக் டிஃபரன்சியேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கிற எல்லா டிஃபரன்சியேஷனுமே வந்து இந்த இப்போ பாருங்கள் இந்த யூவி மெத்தட் வந்தது, அது மாதிரி எல்லாமே வரும் அதுக்குள்ளார. நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த மெத்தட் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் போட்டிருக்கிறது இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் தான், நான் போட்டிருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் தான். அதுக்காக ரொம்ப இதை விட்டுட்டுலாம் இன்னும் பயங்கரமாக இதாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதையே நல்லா படிங்க, நல்ல தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அடுத்து போகலாம்.